வட்டப்பாறை அம்மன் இவங்க காளியின் மறு உருவமா இல்லை கண்ணகியின் அம்சமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலான திருவெற்றியூர் வடுவுடையம்மன் கோயிலில் தான் இவங்க சன்னதி அமைஞ்சிருக்கு. சென்னை திருவெற்றியூரில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் திருவெற்றியூர் வடுவுடையம்மன் கோயில். இந்த கோயிலில் மிக முக்கியமான சன்னதின்னு பார்த்திங்கன்னா திருவெற்றியூர் வடிவுடையம்மன். அது மட்டும் இல்லாமல் ஆதிபுரீஸ்வரர் சன்னதி. இவங்களை தொடர்ந்து தியாகராஜர் சன்னதியும் இங்கே ரொம்பவே பிரசித்தி. திருவாரூரில் தியாகராஜர் இருப்பார். அவரை போன்றே இந்த கோயிலும் தியாகராஜர் திருக்கோயில் அப்படின்ற பேரில் அழைக்கப்படுது. இந்த மாதிரி மிக முக்கிய சன்னதிகளுக்கு மத்தியில் இங்கே இன்னொரு சன்னதியும் ரொம்பவே பிரசித்தி. அதுதான் வட்டப்பாறை அம்மன். இவங்க தான் இந்த கோயிலில் அருள் பாலிக்கிற வட்டப்பாறை அம்மன். இவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் உக்கிரமாக காட்சி தராங்க. கோரை பற்கள் மற்றும் திரிசூலம்லாம் தரித்து கொஞ்சம் உக்கிர தெய்வமாக இவங்க காட்சி தராங்க. ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வமாக இவங்க நம்பப்படுறாங்க. இவங்களுடைய சந்நிதி எங்கே இருக்குன்னா, இந்த கோயிலுடைய இடதுபுறம் பிரகாரத்தில் சிவபெருமானுடைய விமானத்துக்கு கீழேயே இவங்க சந்நிதி அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வட்டப்பாறை அம்மனுடைய சன்னதி. இந்த சன்னதிக்கு போகிறதுக்கு வெளியிலையும் வழி இருக்குது. சிவபெருமானின் சன்னதியிலிருந்து உள் சைடும் வழி இருக்குது. இவங்களுக்கு இங்கே தனி கொடிமரமும் 10 நாள் திருவிழாவும் நடத்தப்படுது. இவங்க அவ்வளோ முக்கியமான பிரதான தெய்வமாக இந்த கோயிலில் வழிபடப்படுறாங்க. இவ்வளவு சக்தி மிக்க இந்த வட்டப்பாறை அம்மன் யார் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புராண கதையின்படி இந்த வட்டப்பாறை அம்மன் யார்னா கண்ணகியின் மறு உருவமாக நம்பப்படுது. மதுரை எரிச்ச கண்ணகி கடும் கோவத்தோட வடக்கு நோக்கி நடந்து வரும் பொழுது அவங்க திருவெற்றியூரை வந்தடைகிறாங்க. திருவெற்றியூரில் சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியாரும் பரமபதம் விளையாடிட்டுருக்காங்க. சிவபெருமான் கண்ணகியுடைய கோவத்தை கவனித்ததுனால அவங்களுடைய கோவத்தை தணிக்கிறதுக்காக அவர் விளையாடிக்கிட்டு இருந்த அந்த பகடைக்காயை இங்கே இருந்த ஒரு கிணத்துல உருட்டி விட்டுறாரு. அந்த பகடைக்காயை பார்த்த கண்ணகி தாகம் எடுத்ததால் அந்த கிணத்துக்குள்ளே போயிடுறாங்க. உடனே சிவபெருமான் ஒரு வட்ட வடிவிலான பாறையை போட்டு அந்த கிணத்தை மூடிடுறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த வட்டப்பாறை. இந்த அம்மன் சன்னதிக்கு முன்னாடி இன்றைக்கும் நீங்கள் இந்த வட்டப்பாறையை பார்க்கலாம். இந்த வட்டப்பாறையினால தான் இந்த அம்மனுக்கு வட்டப்பாறை அம்மன் அப்படின்ற பேரே ஏற்பட்டது. பிற்காலத்தில் இந்த அம்மன் காளியின் வடிவம் எடுத்து இந்த கோயிலையே தங்கிட்டு தான் நம்பப்படுது. அதுக்கப்புறமா இந்த கோயிலுக்கு வந்த ஆதிசங்கரர் இந்த அம்மனுக்கு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி இங்கேயே சாந்த ஸ்வரூபிணியாக இந்த அம்மனை அமர வச்சதாகவும் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் கம்ப ராமாயணத்தை எழுதின கம்பர் இந்த ராமாயணத்துடைய கடைசி பகுதியை இந்த அம்மன்கிட்ட பந்தம் பிடி அப்படின்னு உரிமையாக கேட்டு அவங்க கையால் அவருக்கு பந்தம் பிடிச்சு அந்த ராமாயணத்தை நிறைவு செஞ்சதாக இந்த கோயிலில் ஒரு கதை நம்பப்படுது.
இந்த கோயிலில் ஆதிசங்கரர் வரதுக்கு முன்னாடி இங்கே எல்லா விதமான பலிகளும் இந்த அம்மனுக்கு கொடுத்ததா நம்பப்படுது. பிரதானமாக நரபலி கூட இந்த அம்மனுக்கு கொடுத்ததா அந்தளவு ரொம்பவே உக்கிரமான ஒரு காளியின் சொரூபமாக இந்த வட்டப்பாறை அம்மன் திகழ்ந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் இந்த அம்மன் கோயிலுக்கு வந்து அவருக்கு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணார். அதுக்கப்புறம் இந்த அம்மன் ரொம்பவே சாந்த சுரூபிணியாக மாறிட்டதா இந்த கோயிலில் ஒரு நம்பிக்கை. இந்த அம்மனை பௌர்ணமி தினத்தில் வழிபட்டால் ரொம்பவே நன்மைகள் வந்து சேரும்னு இந்த கோயிலில் சொல்கிறாங்க. இந்த அம்மனை வழிபடுற சிறந்த நாட்களில் பௌர்ணமியும் ஒன்று. அதனால் மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா பௌர்ணமி தினமாக பார்த்து வாங்க. இந்த கோயிலில் வட்டப்பாறை அம்மனுக்குன்னு நடக்கிற திருவிழாவை தான் நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க.